ஐயா, தங்களுக்கு வங்கியில் கணக்கு உள்ளதா? ஆம், உள்ளது. சரி ஐயா, தாங்கள் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்திலும் ஒரு கணக்கு உள்ளது, வங்கியில் உள்ளது போல். அந்த கணக்கின் பெயர் லாபக் கணக்கு. அதை பற்றி யாராவது உங்களுக்கு விவரம் கூறியிருக்கிறார்களா? இல்லையெனில் நான் சில நிமிடங்களில் தங்களுக்கு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் லாபக் கணக்கை பற்றி கூற விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, தாங்கள் வருடந்தோறும் 1,00,000 ரூபாய் வீதம் முதலீடு செய்கிறீர்கள் 16 வருடங்களுக்கு. அதே சமயம் ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் உங்களது லாபக் கணக்கில் 1,00,000 ரூபாய் வீதம் 16 வருடங்களுக்கு தொடர்ந்து முதலீடு செய்யும். தாங்கள் முதலீடு செய்த தொகையோ 16 லட்சங்கள். ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தங்களது லாபக் கணக்கில் முதலீடு செய்த தொகையோ 16 லட்சம். மொத்த கூட்டுத்தொகை 32 லட்சம் ஆகிறது. இப்பொழுது ஒரு மாயாஜாலம் நடக்கப் போகிறது. என்னவெனில், அடுத்த 9 வருடங்களுக்கு தாங்கள் தங்களது லாபக் கணக்கில் 1 ரூபாய் கூட செலுத்த வேண்டாம். ஆனால் உங்களது பங்கிற்கான 1 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தனது பங்குக்கு உண்டான 1 லட்சமும் மொத்தம் 2 லட்சம் ரூபாய் 9 வருடங்களுக்கு தங்களது லாபக் கணக்கில் முதலீடு செய்யும். அதன் கூட்டுத்தொகை 18 லட்சம் ஆகும். முதலில் தாங்கள் முதலீடு செய்த தொகையோ 16 லட்சங்கள் ஆகும். ஆனால் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தங்களது லாபக் கணக்கில் முதலீடு செய்த தொகை 16 லட்சம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மட்டுமே தங்களது லாபக் கணக்கில் முதலீடு செய்த தொகை 18 லட்சங்கள் ஆகும். மொத்தம் மூன்றும் சேர்த்து கூட்டுத்தொகை ஆகிறது 50 லட்சங்கள். 50 லட்சங்கள் தங்களுக்கு வரியில்லாத தொகையாக மொத்தமாக கிடைக்கும். அவ்வாறு தங்களுக்கு மொத்தமாக தேவையில்லையெனில் தாங்கள் செட்டில்மெண்ட் ஆப்ஷன், தாங்கள் வருடந்தோறும் பணம் பெறும் விதமாக 15 வருடங்களுக்கு முதலீடு செய்யலாம். வருடத்திற்கு 4,60,000 வீதம் 15 வருடங்களுக்கு தங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதன் கூட்டுத்தொகை 69 லட்சம் ஆகும். மற்றும் இதன் பயன்பாடுகள் நிறைய உள்ளது. இயற்கை மரண காப்பீடு, விபத்து மரண காப்பீடு, அங்ககீன காப்பீடு மற்றும் லோன் ஃபெசிலிட்டி, இதர நிறைய விஷயங்கள் உள்ளது. அவையெல்லாம் விவரங்கள் கூறி தங்களுக்கு லாபக் கணக்கை கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று உரையை முடித்து கொள்ளலாம். அவ்வாறு தங்களது வாடிக்கையாளர் பணம் உள்ளவராக தெரிந்தால், ஐயா, தாங்களுக்கு புரிதலுக்காக நான் 1 லட்சம் ரூபாய்க்கு உதாரணம் கூறினேன். தங்களுக்கு தேவையெனில் தங்களுடைய லாபக் கணக்கை 1 லட்சம் வருடம் 1 லட்சம் வீதமோ அல்லது 3 லட்சம் வீதமோ அல்லது 5 லட்சம் வீதமோ ஆரம்பிக்கலாம். உங்கள் லாபக் கணக்கை ஆரம்பிக்க இன்று மாலை 7 மணி அளவில் தங்களது இல்லத்துக்கு வரவா அல்லது 8 மணி அளவில் வரவா? ஒருவேளை தங்களது வாடிக்கையாளர் செல்வந்தராக இல்லாமல் சிறிய வருமானம் உள்ளவராக இருந்தாலும், ஐயா, தங்களுக்கு புரிதலுக்கோசரம் நான் 1 லட்சம் ரூபாய்க்கு லாபக் கணக்கு விவரங்கள் கூறினேன். தங்களுக்கு தேவைக்கேற்ப தாங்கள் லாபக் கணக்கை 1 லட்சம் வீதமோ அல்லது வருடம் 50,000 வீதமோ அல்லது வருடம் 25,000 வீதமோ அல்லது 12,500 ரூபாய் வீதமோ ஆரம்பிக்கலாம். தங்களுக்கு லாபக் கணக்கை ஆரம்பித்து வைக்க நான் இன்று மாலை 7 மணி அளவில் வரவா அல்லது 8 மணி அளவில் வரவா? உத்தரவாதத்துடன் தாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குவது மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம். எஸ்.எஸ். ராமன், புனே.